வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். கட்சிக்கு என்ன பாதிப்பு என்பதை போக போகத்தான் தெரியும் என்று அழுத்தமாக பேசும் செங்கோட்டையனாம். வாங்க வீடியோவை முன்வாக்கலாம். அதாவது அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினாராம். அப்போது கட்சியிலிருந்து வெளியேறுவர்களை மீண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும், மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில்தான் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களையெல்லாம் அரவணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் விடுத்திருந்தாராம். 10 நாட்களில் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான். இதில் நடந்தால்தான் நான் அந்த சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பில் இருந்து செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளாராம். இதைத் தொடர்ந்து இன்று செங்கோட்டையன் அவர்கள் அமைப்பு செயலாளர் பொறுப்பு மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக நீக்கப்படுவதாக எடப்பாடி தலைமையிலிருந்து செய்திகள் வெளிவந்தன. அத்துடன் அவரது ஆதரவாளர்களை ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளையும் நீக்குவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தாராம். இந்த அறிவிப்பின் தான் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக மாபெரும் வெற்றி வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தொண்டர்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் தான் நான் கருத்துக்களாக தெரிவித்தேன். ஆனால் இன்று அவரோ எடப்பாடி பழனிசாமியோ தன்னை கட்சியிலிருந்து நீக்கியது நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறியிருந்தாராம். கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களுக்கு காலில் வேண்டுமானால் விழுகிறோம் என்று சேர்த்து கொள்ளுங்கள் என பேசியிருக்கிறார். இதற்கு மேலும் அவர்கள் கேட்க என்ன இருக்கிறது என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி கட்சி பொறுப்பிலிருந்து என்னை நீக்கியது எனக்கு மகிழ்ச்சி தான் என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். ஆனால் கட்சி தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லைங்க என்ற பொழுது இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நல்லதல்ல. அந்த முறையில்தான் என் கருத்துக்களை நான் தெரிவித்தேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் செய்திகள் வெளிவந்தன. அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சி பொறுப்புகளை பறித்து விடுவிக்கப்பட்டிருந்தார். ஜனநாயக சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம், அதற்கு தடையில்லை என்பதை பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த நடவடிக்கை முன்பு என்னிடம் கண்டிப்பாக கட்சி சார்பில் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். விளக்கம் கேட்டிருக்காமலேயே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிப்பார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. இதனால் கட்சிக்கு என்ன பாதிப்பு என்பது போக போகத்தான் தெரியும் என்று எடப்பாடி மீது கடும் விமர்சனங்கள் எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் வைத்துள்ளாராம். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை இப்போது சொல்வதற்கில்லை. இதற்கெல்லாம் காலம்தான் கண்டிப்பாக பதில் சொல்லும். நான் நேற்று என்ன கூறினேனோ அதைத்தான் நான் நோக்கி பணி தொடரும் என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி நான் நேற்று பேட்டியின் பிறகு சிலர் என் கருத்துக்களுக்கு ஆதரவு என்னிடம் பேசினார்கள். என் மீதான நடவடிக்கை கட்சி என்ன பாதிப்பு என்பதை போக போகத்தான் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். என் கருத்து சரியானது என டிடிவி தினகரன், சசிகலா மட்டுமல்ல நைனா நாயகன் கூட, எச் ராஜா, பிரேமலதா கூட ஆதரவுகளையெல்லாம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது ஒரு குழப்பத்திலும் மக்களில் ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள